வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக என்ன தலைப்பில் சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, சுவாமிஜி அன்பும் கடமை உணர்வும் அப்படின்ற தலைப்பில் சுவாமிஜி ஒரு பாடலை கொடுத்துருக்காரு. அதை நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துப்போம். என் வயிற்று பிழைப்புக்கு இத்தொழிலை செய்கிறேன் என எண்ணும் குறுகிய நோக்கம் தோன்றாது. நன்முறையில் மனித இனம் என்றும் எல்லா நாட்டிலும் குறைவின்றி அனுபவித்து இன்பமுடன் வாழ்வதற்கு இயன்ற மட்டும் என் கடமையை செய்கிறேன் என்னும் என்ற எண்ணம் அன்பெனும் ஊற்றிலே எழும் ஆர்வத்திலே அறிவு உடல் ஆற்றலை அர்ப்பணிப்போம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னது. இன்றைக்கி அதை சிந்தனையாக எடுத்துப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் எதுக்கு? எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு பொருள் ஒருத்தர்கிட்ட வருது அப்படின்னா நிறைய பெயர்களை கடந்து தான் வருது. அது தயாரிக்கிற இடத்துல இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், இல்லை எதுவுமே ஒரு இது ப்ராஜெக்ட் இல்லை ஒரு ஏதாவது பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா எங்கேயோ தயாரித்து எங்கேயோ வருது. ஒரு எந்த பொருளுமே காலையில் எழுந்திருக்கிற நம்ம பேஸ்ட்டு பல்பொடியிலேருந்து ஆரம்பித்து நைட் படுக்கும்போது நம்ம ஏற்றுற கொசுவத்திலாம் இருக்கட்டும் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போ எல்லாமே வயிற்று பழப்புக்கு தான் செய்கிறாங்க. ஏன்னா எடுத்தோடனே யாரும் எதுவுமே செய்ய முடியாது. நம்மளால் ஒரு பொருளை செய்ய முடியுமா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இது ஒரு பெண் அப்படின்னா என்ன நடக்க முடியும்? இப்போ இந்த கிளாத் அப்படின்னா இது எத்தனையோ பேர் உழைப்பு. ஒரு சுவாமிஜி ஒரே வார்த்தையில் அழகாக சொல்லுவார். ஒரு பிடி உணவை கையில் எடுத்தோம் அப்படின்னா பதிலுக்கு உனது உழைப்பை தந்திடுவார். ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமையை கண்டிடு, பதிலுக்கு உனது உழைப்பை தந்திடுன்ற. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம வயிற்று பிழைப்புக்காக தான் வேலை செய்கிறோம். ஆனால் அதை எப்படி செய்யணுன்றது தான் சுவாமிஜி சொல்கிறார். என என்னும் குறுகிய நோக்கம் தோன்றாது. எதில் வந்தா? மனவளக்கலையில் வந்தா. ஏன்னா மனம் விரிவு பெறுகிறது. அப்போ உயர்ந்து போகும்போது எதையுமே ஏற்றுக்கக்கூடிய தன்மை வருது. அப்போ எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேரக்கூடிய எண்ணம் வருகிறது. அப்போ நன்முறையில் மனித இனம் என்றும் எல்லா நாட்டிலும் நம்ம ஒரு சொல்கிறோம். இப்போ நைலான் இதை தயாரித்தவங்க யாரும் தெரியாது. இது செயின், இதை தயாரித்தவங்க யாரும் தெரியாது. எத்தனையோ பேரோட உழைப்பு. எவ்வளோ பொருள் வெளிநாட்டிலேருந்து வரலாம். அப்போ நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகுது. இப்போ வேப்பிலை அப்படின்னு எடுத்துட்டாவே வெளிநாட்டில் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது கிருமி நாசினின்னு அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதுபோல் அந்த நாட்டில் இருக்கவங்க இங்கே என்ன வர்றதோ, இந்த நாட்டில் இருக்குது அங்கே போகிறதோ எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அதை நன்முறையில் மனித இனம் என்றும் எல்லா நாட்டிலும் குறைவின்றி அனுபவித்து, யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது எல்லாருக்கும். ஏன்னா உலகம் என்பது ஒரு உருண்டை, ஒரு என்ன சொல்கிறது, பிரபஞ்ச ஆற்றல். அப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு இந்த லாஸ்ட்டில் வர்றதும், அங்கே மேலே இருக்கவங்களுக்கு கீழே வரதும், கீழே இருக்கவங்க மேலே போகிறதும் இது சகஜம். ஏன்னா இதுதான் எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்க வேண்டியது. இறையாற்றல் நடத்துது. அப்போ இன்பமுடன் வாழ்வதற்கு இயன்ற மட்டும், அப்போ அனுபவிக்கணும். இயன்ற மட்டும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் இன்புடன் வாழணும். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? என் கடமையை செய்கிறேன் என்று எண்ணும் அன்பேனும் ஊற்றினிலே. இப்போ நான் இது பொருளை விற்கிறேன் அப்படின்னா கடமையும் செய்யலாம், ப்ளஸ் இதை பொருள் போய் சேர்றவங்க நல்லபடியாக வாழ்க்கையில் எல்லா வகையிலும் ஏதோ ஒன்று எழுதுகிறாங்க. அது குழந்தையாகட்டும், இல்லை ஒரு கவிதை எழுதுறவங்களாகட்டும், இல்லை ஒரு டிராயிங் வரைகிறவங்கட்டும், எந்த ஒரு பொருளுமே நம்மக்கிட்டேருந்து ஒரு பொருள் போகுது அப்படின்னா அவங்க நல்லா இருக்கணுன்ற அந்த எண்ணம் வந்துட்டாவே அங்கே அன்பு வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அன்பு வந்தாவே இந்த பொருள் போய் சேரக்கூடிய இடத்துல போய் அது கரெக்டாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் அது தன்னை அழித்துக்கொள்ளும். அப்போ நம்ம செய்யும்போது என்ன சொல்கிறோம்? சுவாமிஜி அதான் இன்பத்துடன் வாழ்வதற்கு இயன்ற மட்டும் என் கடமையை செய்கிறேன். கடமை அப்படின்னாவே கடன் ப்ளஸ் மை என்றால் நான், கடன் அப்படின்னா சமுதாயத்திலேருந்து நிறைய விஷயங்களை நாம் கடனாக பெற்றுக்கொள்கிறோம். இப்போ வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். இந்த வீட்டை சுற்றி எவ்வளோ நடந்துட்டுருக்கு. இது 100 years ஆயிடுச்சுன்றாங்க இந்த வீடு கட்டி. அப்போ எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட இருந்தாங்க, எத்தனை பேரோட வாழ்க்கை அனுபவங்கள் இருக்கும், இது எத்தனை பேர் பராமரிச்சிருப்பாங்க. இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க தெரியல.
அப்போ இவ்வளவு நடந்துட்டு இருக்குதுன்னா எல்லாரும் எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு தானே. அப்போ எந்த பொருளையுமே மதித்து பழக வேண்டும். அது உணவாகட்டும் இல்லை உடையாக இருக்கட்டும், எந்த பொருளுமே, இந்த பென்சிலே எடுத்தா கூட சரி, இது எனக்கு உதவுகிறது அப்படின்ற அந்த எண்ணம் வந்துட்டாவே இது நம்மோட ஐக்கியம் பெற ஆரம்பிக்கும். அப்போ கடமையை கடன் இப்போ பூ வித்துட்டு போறாரு, இது எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட அனுபவம், எத்தனை பேர் கைக்கு வந்து மாறி வந்திருக்கும். அப்போ கடன் ப்ளஸ் மையாக நம்ம கடமையை சரிவர செஞ்சுட்டோம் அப்படின்னா அன்பெனும் ஊற்றினிலே எழும் ஆர்வத்திலே என்ன நடக்குதுங்க, அந்த அன்பு வந்துட்டாவே நம்ம கொடுக்கணுன்ற எண்ணம் வரும். அறிவு உடல் ஆற்றலை அர்ப்பணிப்போம் 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 என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.